இன்றைக்கு ரஷ்யாவுடைய பிளெகோஷேங்க் என்ற பகுதியிலிருந்து அமூர் ரீஜனில் இருக்கக்கூடிய டைண்டா என்ற பகுதியை நோக்கி சென்ற AN-24 ரக விமானம் 49 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. திடீரென அந்த விமானமும் அதில் இருக்கக்கூடிய பயணிகளும் மாயமானதாக அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் வெளியாகி முழு உலகத்துடைய ஃபிளாஷ் நியூஸாக, பிரேக்கிங் நியூஸாக இது தான் பார்க்கப்பட்டது. தற்பொழுது அந்த விமானம் கண்டுபிடிக்கப்பட்டதா, அப்படி இருந்தால் அதிலே இருந்த பயணிகளுடைய நிலைமை என்ன என்ற எல்லா விடயத்தையும் டீட்டெயிலாக இந்த பதிவில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. 2025 தொடக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது அதிகமான விமான விபத்துகள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், எங்களால் அறிய முடியுமாக இருக்குது. சமீபத்தில் இந்தியாவுடைய அஹ்மதாபாத்துடைய அந்த கொடூரமான விமான விபத்து, இதிலே பலர் உயிரிழந்தார்கள், ஒரே ஒருவர் மட்டும் தப்பினார். இது சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் அறிந்தோம். இந்த விபத்து நடந்து சில நாட்கள் கூட போகல, யூகேல மிகப்பெரிய ஒரு விமான விபத்து ஏற்பட்டு அதிலே பயணித்த அனைவரும் உயிரிழந்த விடயத்தையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த விடயங்கள் நம்முடைய நினைவிலிருந்து போகக்கூட அல்ல. தற்பொழுது இன்னொரு அதிர்ச்சிகரமான ஒரு விடயம் இன்றைய நாள் நடந்திருக்குது. அதுதான் ரஷ்யாவிலே மாயமான அந்த விமானம். நீங்க போட்டோல பார்க்கக்கூடிய இந்த பிளேன் தான் AN-24 ரக விமானம். இது ரஷ்யாவில் அதிகமாக உபயோகிக்கக்கூடிய விமானம். அது மட்டும் இல்லாமல் 1950 தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாப்பட்ட பழைமை வாய்ந்த ஒரு விமானம் தான் இந்த AN-24 என்று சொல்லப்படக்கூடிய இந்த விமானம். இது அங்காரா என்ற ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமானது. இந்த ஏர்லைன்ஸ் சைபீரியா நாட்டில் இயங்கக்கூடிய ஒரு ஏர்லைன்ஸாக இருக்குது. இந்த AN-24 ரக விமானம் பெசஞ்சர்ஸ், அதாவது விமானிகளும் இதிலே பயணம் செய்ய முடியும். இதே போல இந்த விமானத்தை கார்கோ, அதாவது பொருட்கள் ஏற்றுவதற்காகவும் ரஷ்யா பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஃப்ளைட்டை எடுத்துக்கொண்டால் இதில் அதிகமானவர்கள் போக முடியாது. இதில் லிமிட்டட் ஷீட் தான் இருக்குது. ஆகவே குறிப்பிட்ட சிலரால் தான் இந்த விமானத்திலே பயணிக்க முடியும். இந்த AN-24 ரக விமானங்கள் அதிகமாக உள்நாட்டுக்குள்ளால் தான் ஓடிக்கொண்டிருக்கும். அதாவது டொமஸ்டிக் ஃப்ளைட் போல தான் இந்த AN-24 ரக விமானம். இன்றைய நாள் இந்த AN-24 ரக விமானம் ரஷ்யாவுடைய பிளெகோஷேக் என்ற பகுதியிலிருந்து ரஷ்யாவுடைய அமூர் ரீஜன் பகுதியில் இருக்கக்கூடிய டைண்டா என்ற பகுதி, இது சைனாவுடைய போர்டருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த டைண்டா என்ற பகுதியை நோக்கித்தான் செல்ல ஆயத்தமாக இருந்தது. இந்த பிளெகோஷேக்குக்கும் டைண்டாக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தால் வெறுமனமே 570 கிலோமீட்டர் தான். ஆகவே உள்நாட்டில் இருக்கக்கூடிய தூரமான இடங்களுக்கு செல்வதற்காகத்தான் இந்த ஃப்ளைட்டை ரஷ்யா உபயோகித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் இன்று 49 பேசஞ்சர்ஸ், அதாவது 43 பயணிகள், 6 க்ரூ மெம்பர்ஸ், இதிலே 5 சிறுவர்களும் உள்ளடங்குவார்கள். இவர்களை ஏற்றுக்கொண்டு இந்த விமானம் ரஷ்யாவுடைய பிளெகோஷேங்க் என்ற பகுதியிலிருந்து கிளம்பியது. நன்றாகத்தான் டேக் ஆஃப் ஆனது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டேக் ஆஃப் ஆகி பறந்து கொண்டிருந்தது. எப்ப அமூர் ரீஜன் என்ற பகுதியை அடைந்ததோ அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த விமானம் பயணிகளுடன் மாயமாக மறைந்தது. ATC என்று சொல்லுவாங்க, அதாவது ஏர் டிராபிக் கண்ட்ரோலுடைய ரேடாரில் இருந்து இந்த விமானம் மாயமாக மறைந்தது. திடீரென இந்த விமானம் எங்கே மாயமாக மறைந்தது என்று அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் குழம்பி போயிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் முழு உலகத்துடைய பார்வையும் இந்த ஃப்ளைட்டின் மீது தான் இருந்தது. என்று சொன்னால் உடனடியாக உலகத்துடைய வேர்ல்ட் பிரேக்கிங் நியூஸாக இந்த ரஷ்யாவுடைய விமானம் மாறிவிட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த அமூர் ரீஜனுடைய கவர்னர் வெஸ்லி அர்னோ என்ன சொன்னார் சொன்னால், இந்த விமானத்தில் மொத்தமாக 49 பேர் பயணம் செய்தார்கள். அதிலே 43 பேர் பேசஞ்சர்ஸ், மீதி 6 பேர் க்ரூ மெம்பர்ஸ், இதிலே 5 சிறுவர்களும் உள்ளடங்குவார்கள் என்ற ஒரு ரிப்போர்ட்டை அவர் சொல்லியிருந்தார். இந்த அமூர் ரீஜன் என்ற இடத்தை எடுத்துக்கொண்டால் அதிகமான வனப்பகுதி, அதாவது ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய பகுதி தான் இது. பொதுவாக ரஷ்யாவை எடுத்துக்கொண்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான நிலப்பரப்பை கொண்ட நாடு இந்த ரஷ்யா தான். ரஷ்யாவில் ஜனத்தொகை குறைவாக இருந்தாலும் நிலப்பரப்பில் மிகப்பெரிய நாடு ரஷ்யா தான். இந்த ரஷ்யாவுடைய அதிகமான பகுதிகள் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டு இருக்கின்றன. இந்த அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட
முக்கியமான ஒரு பகுதிக்கு தான் அமூர் ரீஜன் என்று சொல்லப்படும். இந்த பிளைட் அந்த அமூர் ரீஜன் பகுதியில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சப்தம் கேட்டதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகின்றன. சிலர் கன்ஷூட் சப்தம் கேட்டதாகவும் சொல்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த அமூர் ரீஜன் இருப்பது சைனாவுடைய போர்டருக்கு மிகவும் நெருக்கமான பகுதி. இதே உக்ரைனுக்கு நெருக்கமான பகுதியாக இருந்தால் அந்த இடத்திலே ட்ரோன்களின் மூலமாக உக்ரைன் இந்த விமானத்தை இலக்கு வைத்து தாக்கியிருப்பதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த அமூர் ரீஜன் என்பது உக்ரைனுடைய போர்டரில் கிடையாது, மாற்றமாக சைனாவுடைய போர்டரில் தான் இருக்குது. சைனாவும் ரஷ்யாவும் முக்கியமான இரண்டு நட்பு நாடுகள். இப்படி இருப்பதற்கு, இப்படி கன்ஷூட் கேட்பதற்கு சாத்தியமே இல்லை என்று தான் ரஷ்யாவுடைய நிபுணர்கள் எல்லாம் கூறினார்கள். இந்த அமூர் ரீஜன் அதிகமான காடு பகுதியை கொண்டதின் காரணமாக அந்த இடத்தில் சும்மா சரி இந்த பிளைட் கிராஷ் ஆகியிருந்தால் அதை தேடுவது மிகப்பெரிய சிரமம் என்று அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரெஸ்கியூ டீம் கருதினார்கள். என்று சொன்னால் காடுகளும் அதுவும் அடர்ந்த காட்டிலே இப்படியாப்பட்ட ஒரு விடயத்தை தேடுவது சிரமமான விடயம். அதனால இவர்கள் என்ன செஞ்சாங்கண்டா, ஹெலிகாப்டரின் மூலமாக இந்த தேடுதல் வேட்டையை இவர்கள் நடாத்த ஆரம்பித்தார்கள். இவர்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் டவுட் வருதோ அந்த இடத்திலெல்லாம் ஹெலிகாப்டரின் மூலமாக தேட ஆரம்பித்தார்கள். குறிப்பாக MI8 என்ற ரஷ்யாவுடைய முக்கியமான ஹெலிகாப்டரின் மூலமாக தங்களுடைய இந்த தேடுதல் வேட்டையை தொடர்ந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த அமூர் ரீஜனுடைய வனாந்திர பகுதியுடைய நடுவிலே விமானத்துடைய ஒரு பாகத்தை இவர்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த விமானத்துடைய பாகத்தை பார்க்கும் பொழுது அது நன்றாக உருகி சிதறி கிடந்தது. இதை வைத்து இவர்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருச்சு என்னன்னு சொன்னால், பிளைட் ஏதோ ஒரு இடத்தில் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விபத்துக்குள்ளானது மட்டுமல்ல, அந்த விமானத்திலே சென்ற யாருமே தப்பி இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது என்ற முடிவுக்கு வந்தார்கள். தொடர்ந்து தேடுதல் வேட்டையை நடாத்தினார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு வீடியோவும் வெளியாகி இருந்தது. அந்த வீடியோ எடுக்கப்பட்டது. அதாவது அந்த காட்டுடைய நடுப்பகுதியில் புகை மூட்டமாக இருக்கிறது. அந்த இடத்திலே சென்று பார்க்கும் பொழுது அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருந்த காட்சியை அந்த வீடியோவின் மூலமாக எம்மால் காண முடிந்தது. எந்த அளவுக்கு சொன்னால், அந்த வீடியோவில் பார்க்க போக்குள்ள அது விமானம் மாறிய விலங்கல்ல, அந்த அளவுக்கு சிதறி சிதைந்து உருகி காணப்பட்டது. பிளைட் நிலைமை எப்படின்னு சொன்னால், அந்த பிளைட்ல பயணித்த 49 பேருடைய நிலைமை எப்படியாப்பட்ட ஒரு மோசமான நிலை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒருவர் கூட தப்பி இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அனைவரும், அதாவது 49 பேரும் அந்த விமான விபத்திலே இறந்து விட்டதாக ரஷ்யாவுடைய தரப்பின் மூலமாக செய்திகள் வெளியாகி இருந்தன. இந்த விமான விபத்துக்கு பிறகு ரஷ்யாவுடைய நியூஸ் ஏஜென்சி என்ன சொன்னாங்கண்டா, எந்த கன்ஷூட்டும் வரல, க்ரூ மெம்பர்ஸ் உடைய ஏதோ ஒரு தவறுதலின் காரணமாகத்தான் விமானத்திலிருந்து சப்தம் ஏற்பட்டிருக்க முடியும், அதன் காரணமாகத்தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்க முடியும் என்று கூறுகிறார்கள். இன்னும் சரியான காரணம் என்னவென்று கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த விமான விபத்து இந்த வருடம் நடந்த முக்கியமான மிகப்பெரிய மூன்றாவது விமான விபத்து என்பதாக சொல்லப்படுது. முதலாவது அஹ்மதாபாதுடைய அந்த ஏர் இந்தியா விமான விபத்து, அதற்கு பிறகு யூகேயில் நடந்த அந்த விமான விபத்து, மூன்றாவது ரஷ்யாவிலே இன்று நடந்த இந்த விமான விபத்து. இந்த அமூர் ரீஜன், இந்த காட்டுப்பகுதி எடுத்துக்கொண்டால், இந்த காட்டுப்பகுதியில் இதற்கு முன்னாலும் ஒரு விமான விபத்து நடந்திருக்கிறது. அதாவது கடந்த வருடம் 2024 செப்டம்பர் மாதம் ஒரு ஹெலிகாப்டர் இந்த பகுதியினூடாக 3 பேரை ஏற்றிக்கொண்டு வந்தது. இந்த அமூர் ரீஜனில் வைத்து அந்த ஹெலிகாப்டரும் மாயமாக மறைந்தது. எப்படி இந்த விமானமும் ஆரம்பத்தில் மாயமாக மறைந்தது என்று சொன்னார்களோ, இதே போலத்தான் அந்த ஹெலிகாப்டரும் ஆரம்பத்தில் மாயமாக மறைந்தது என்று சொன்னார்கள். கடைசியில் தேடி பார்த்தால் இந்த அமூர் ரீஜனுடைய காட்டு பகுதியில் அப்படியே சிதைந்து போயிருந்தது. 3 பேரும் உயிரிழந்திருந்தார்கள். இந்த இடம் மாஸ்கோவுடைய கிழக்கு பகுதியிலிருந்து 6600 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. ரஷ்யாவுடைய தலைநகரம் மாஸ்கோ. இந்த மாஸ்கோவில் இருந்து 6600 கிலோமீட்டர் அப்பால் தான் இந்த இடம் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு தூரமான ஒரு அடர்ந்த காட்டு பகுதி என்பதை இதன் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். சோ இதுக்கு பின்னால தான் இந்த விபத்து எதன் காரணமாக ஏற்பட்டது, ஏதாவது விமானத்திலே கோளாறு இருந்ததா, அல்லது வேறு ஏதாவது காரணமா, அல்லது உக்ரைனுடைய ஏதாவது ஒரு ட்ரோனின் மூலமாகத்தான் இந்த விமான விபத்து ஏற்பட்டதா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா, எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.